Hey hello guys, இன்னைக்கு நம்ம Redmi ஓட பட்ஜெட் ஃபோனான Redmi 10A வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போஸ்ட் பண்ண வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம கீழே லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிளர் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Zல எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா டாப்பில் இந்தியாஸ் நம்பர் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், அப்புறம் ஷாமி லோகோ, அப்புறம் அந்த 10A ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. கீழே Redmi 10A குவாட் கோர் ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி. பாட்டமில் எதுவுமே இல்லை. டாப்பில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் வேரியன்ட். அப்படி பாக்ஸோட பேக் சைடு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், G25 ப்ராசஸர், 13 மெகாபிக்சல் பிரைமரி ரியர் கேமரா, அப்புறம் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எடுத்தோன்னே நம்மளுக்கு Redmi 10A ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்து ஓரம் வச்சுட்டு மற்றபடி பாக்ஸில் வேறு இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் நம்மளுக்கு சிம் டூல், அப்புறம் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுக்கல. இது போக ஒரு பிளாக் கலர் சார்ஜர். எத்தனை வாட்டுன்னு பார்த்தோம்னா வெறும் 10 வாட் சார்ஜர் தான். இது போக டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கனாலுமே நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பியில் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுக்கல. ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். ஓகே பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போ ஓரம் வச்சு நம்ம Redmi 10A ஃபோனுக்கு வந்தோம்னா ஃபோன் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே பேக் சைடில் இந்த கலர் பேட்டர்ன்ஸ் சின்னதாக கோடு போட்ட மாதிரி நல்லா பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அப்புறம் ஒரு பார்க்குறதுக்கு ட்ரிபிள் கேமரா மாதிரி தெரிஞ்சாலுமே ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் தான். ஓகே அது நம்மளுக்கு பெரிய பாக்ஸியான ஃபினிஷில் ஒரு ரெட்மிங்கிற பிராண்டிங் அங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃபோனை ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. ஓகே இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. என்னென்னு ஃபீல்னு பார்த்தோம்னா ஃபோன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பிச்சோம்னா இங்கே நம்மளுக்கு 6.53 இன்ச்சுக்கான HD+ LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தோம்னா பிக்சல் ரெசல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே 1600 720 பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக கொடுக்குற டார்க் மோட் தான் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் டார்க் மோட் அவைலபிளாக இருக்குது. எப்போ நீங்கள் டார்க் மோட் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிரைட்னஸ் லெவல் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 400 நிட்ஸுக்கான பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு டீசெண்டாக இருக்கும். மற்றபடி கலர் ஸ்கீம்ஸில் நம்ம டெம்பரேச்சர்ஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சலோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 216 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. கலர்ஸும் பார்த்தோம்னா ஓகே நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பிரேஷன் வரும்போது 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பாடி ரேஷன் வந்தோம்னா 81% கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஈஸியாக கவர் ஆகுது. பட் இந்த வெசல்ஸ்லாம் பார்த்தா ஒரு கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி டிஸ்பிளே வந்தோம்னா இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் நல்லா ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்தோம்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் டிஃபால்ட் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா ஓகே ஒரு நல்ல டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனை பில்டுன்னு பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் எதுவும் கொடுக்கல. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் வந்தோம்னா டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், அப்புறம் பிரைவேட் மைக், லெஃப்ட் சைடில் சின்ட்ரு. ஓகே இப்போ நம்ம சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே இங்கே பார்த்தோம்னா ட்ரிபிள் கார்ட் தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே பேக் சைடில் இந்த டிசைன் பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் பார்க்குறதுக்கு குவாட் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெட்மிங்கிற பிராண்டிங் அப்புறம் ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஆன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்னும் ஃபீல் வந்தது பில்டு பார்த்தோம்னா ஓகே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்ன பில்டு இருக்கணுமோ அந்த அளவுக்கு பில்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. கலர்ஸ் பார்த்தோம்னாலும் ஓகே அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னன் ஃபீல்டு வந்தோம்னா நல்ல காம்பேக்டான ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே பில்டு பார்த்தோம்னா ஓகே தான் கைஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபோன் ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே மொத்தம் 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 3GB RAM 30GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட், இன்னொன்று பார்த்தோம்னா 464. ஓகே நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா 464க்கான ஆப்ஷன். அந்த 64GB 13GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 50GB அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இந்த சிம் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போ இந்த ஃபோனை ப்ராசர் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 12 நானோமீட்டர் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G25 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் 11 ரன் ஆகிட்டுருக்கு. MIUI வெர்ஷன் பார்த்தோம்னா MIUI வெர்ஷன் 12.5 ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா டே டு டே டாஸ்க் அப்புறம் நார்மலான யூசேஜஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். கேம்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு மீடியமான கேம்ஸ், ஸ்லோ கேம்ஸில் எல்லாத்தையுமே இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஹெவி கேம்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு மீடியமான கேம்ஸில் இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா டே டு டே டாஸ்க் எல்லாத்தையுமே ஈஸியாக ரன் பண்ணிடும். ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசென்ட் ப்ராசஸர் தான் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனு கேமராஸ்னு பார்த்தோம்னா பேக் சைடில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் f2.2 ஆப்பேச்சரோட. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த டியூ ட்ராப்பில் ஒரு 5 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் கடைசியில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ கேமராவுக்குள்ள ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஃபோட்டோ மோடில் 10x ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே, வீடியோவில் எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 6x வீடியோவில் ஜூம் பண்ண முடியும். மோடில் பார்த்தோம்னா நைட், ஷார்ட் வீடியோ, டைம்லெஸ் இந்த சின்ன சின்ன மோட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெசல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1080p 30fps, மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080p 30fps வீடியோ எடுக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்குங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் வெறும் 10 வாட் சார்ஜர் தான். 10 வாட் சார்ஜர் ப்ளஸ் மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கூட கொடுக்கல. ஓகே, இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் பேட்டரி லைஃப் தாங்கும். பட் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்து தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம், மினிமம் 3.5 ஹவர்ஸ். எப்படி பார்த்தாலுமே ரொம்ப நேரம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 5000 mAhனா கன்ஃபார்ம் ரொம்ப நேரம் ஆகும். அது நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வைஸ் வந்தோம்னா 464 பார்த்தோம்னா 9499 ரூபாய்க்கும், 332 பார்த்தோம்னா 8599 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் மொத்தம்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஓகே. மேபி 10,000 செக்மெண்ட்டுக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல பெட்டரான ப்ராசஸர் கேமராஸில் எதிர்பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த ஃபோன் வாய்ப்பில்லை தான். ஓகே கேஸ், அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஓகே. ரிலேட்டட் டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். கேமராஸ் ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. பேட்டரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது. பட் சார்ஜிங் ஸ்பீடு தான் ரொம்ப நேரம் ஆகுது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராசஸர் பார்த்தோம்னா ஓகே, பேசிக்கான யூசேஜஸ்க்கு எல்லாத்தையுமே இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். டிஸ்பிளே ஓகே, குட். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன வீடியோக்கு பிடிச்சினா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.